எனது குரூப் 4 ஆனுவல் பிளானர் வரப்போகுதா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு குரூப் 4 எக்ஸாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 30 நாளில் டிஎன்பிஎஸ்சிக்கான ஆனுவல் பிளானர் வெளியிட போகிறாங்க. நவம்பர் 1வது மாதம் மட்டும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. அதாவது இந்த மாதத்தை நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. டிசம்பர் மாதம், அதாவது அடுத்த மாதம் நமக்கு ஒரு 15ஆம் தேதி இந்த மாதிரியான டேட்டு இல்லைன்னா அதுக்கு இடைப்பட்ட தேதிகளில் கூட நமக்கு ஆனுவல் பிளானர் வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, டிசம்பர் மாதம் அடுத்த வருடம், அதாவது 2026 நடக்க போகிற குரூப் 4 எக்ஸாம் எப்போ நடத்த போகிறோம், எப்போ ரிசல்ட் வெளியிட போகிறோம், அதே மாதிரி குரூப் 1 எக்ஸாம் எப்போ நடத்த போகிறோம், அதுக்கான ரிசல்ட் எப்போ வெளியிடுவோம், அதே மாதிரி குரூப் 2 எக்ஸாம் எப்போ நடத்த போகிறோம், அதற்கான ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறோம்னு சொல்லி ஒரு அட்டவணை இருக்குல்ல, அதுதாங்க ஆனுவல் பிளானர்னு சொல்லுவாங்க. அது 2025 டிசம்பர் மாதம் வரப்போகுது. சரியா? டிசம்பர் 15 இல்லைனா இடைப்பட்ட தேதியில் நமக்கு கிடச்சிரும் ஆனுவல் பிளானர். அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1லாம் நடக்கிறது கன்ஃபார்ம் தான். ஏன்னா எலெக்ஷன் வேறு வருது. ஸோ படிக்கிறவங்க எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக இருந்து படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும். இப்போது குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எக்ஸாம்க்கெல்லாம் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, சிலபஸை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கணும். தெரியாதவங்களுக்காக இதை சொல்கிறேன். சிலபஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம படிக்கிறதுக்கான சில தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க. அதை அந்த தலைப்புகளை கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறது தான். சரியா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, எந்த சப்ஜெக்டுக்கு எவ்வளவு மார்க்குன்னு நம்ம தெரிஞ்சு படித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம மாடல் வச்சு படித்தோன்னா அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம போகும்போது கொஞ்சம் அது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், இது நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க அதுக்கு. தென் அடுத்து நம்மளுடைய வீக் சப்ஜெக்ட் எது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு கொஞ்சம் கூடுதல் டைம் ஒதுக்கி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம படித்தது எல்லாமே ஒரு வாட்டி நல்லா ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம படித்தது எல்லாம் நமக்கு மறக்காமல் அப்படியே மைண்டில் இருக்கும். தென் நம்மளுடைய ஹெல்த் ரொம்பவே முக்கியம். அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. தென் ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கணும். அதாவது நம்ம மேலே நமக்கு முதல்ல ஒரு நம்பிக்கை வரணும். கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் ஜாப்க்கு போவோம் அப்படின்னு சொல்லி. நான் மேலே சொன்ன மாதிரி குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலில் எவ்ரிடே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.